சுகமே சொல்ல வெற்றி. வணக்கண்ணா. நேற்று நம்ம ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கப்போ சிவாஜி கணேசனை பற்றி பேசணும். மறைந்த நடிகர் சிவாஜி கணேசனை பற்றி பேசிகிட்டு இருக்கப்போ நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தப்போ என்ன திங்கக்கிழமை பிறந்தார பாருங்கன்னு நினச்சிருந்தீங்க. நான் எடுத்து பார்த்தேன், ஆமாம் வெற்றி திங்கக்கிழமை தான் பிறந்திருக்காரு அப்படின்னு. அதுதானே நம்பர் 1 வந்திருக்காரு இந்த இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ நம்ம டிசைட் பண்ணோம் நம்ம கிழமையை பற்றி பேசுவோம் வெற்றின்னு சொல்லிட்டு. நீங்கள் திதி கரணம் யோகம் கட்டம் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி கிழமையில வச்சு பல பலன்கள் சொல்லுவீங்க நீங்கள். நிச்சயமாங்க. இல்லையா? அதுவும் துல்லியமாகவும் இருக்கும், 100% துல்லியமாகவும் இருக்கும். சரி, அதனால நீ கிழமையை பற்றி போயிடுவாங்க வெற்றி. அதாவது இப்போ நம்ம ஜோதிடம் பஞ்ச அங்கத்தின் அடிப்படையில் தான் செயல்படுது. ஆமாம். இப்போ பஞ்சபூதம் எப்படி இருக்குதோ அது மாதிரியே பஞ்சாங்கங்கிறது பஞ்ச அங்கம். அதாவது நட்சத்திரம், யோகம், திதி, கரணம், கிழமை இதெல்லாம் சொல்லுது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பல விசேஷம் இருக்குது. அதாவது இப்போ கிழமை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாராத் ஆயுஷ்ய வர்த்தனம். நீங்கள் பிறந்த கிழமை படி செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆயுள் விருத்திக்கும். உங்களோட ஆயுள் சொல்கிறதுக்கு பொதுவாக ஜாதகத்தில் சனி பாகவனை வச்சு மயமாக சொல்லுவாங்க, 8ஆம் அதிபதி பற்றி பேசுவாங்க. ஆனால் கிழமையே அதில் முக்கிய பங்கு வகிக்கிறது ஒரு நம்ம முன்னோர் சொல்லி வச்சுருக்காங்க பஞ்சாங்கத்தின் அடிப்படையில். இப்போ நட்சத்திரத்தை எடுத்துட்டா நட்சத்திரம் பாவம் போகும்னு சொல்லுவாங்க. நட்சத்திரத்தின் முடி செயல்பட்டால் பாவம் போகும், யோகத்தின் முடி செயல்பட்டோம்னா நம்மளுடைய நோய் நீங்கும் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்குது. அதேமாதிரி திதி அச்சசிரியம், திதிப்படி செயல்பட்டால் செல்வம் சேரும் அப்படின்லாம் சொல்லுவோம். ஒவ்வொரு திதியிலையும் பிறந்தவங்களுக்கு இந்த இது அப்படின்னு சொல்லி விஷயம் இருக்குது. இப்போ நான் ரொம்ப நாளாக என் குருநாதர் சொல்லி கொடுத்த வகையில் நான் ஒரு கிழமைக்கு நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். அதில் அவ்வளோ உண்மை, அவ்வளோ விஷயங்கள் சொல்லுது. இல்லை அது ஏன் நான் குறிப்பிட்டு கேட்குறேன்னா, உட்காந்துருக்கவங்க கேட்பீங்க, ஒரு ரிசப்ஷனில் உட்காந்தாலும் சரி, இல்லை நம்மளை கூட வந்துருக்கவங்களாலும் சரி, சரிங்க நம்ம கூட இருப்பாங்க, நீங்கள் ஏதோ பேச கேட்பீங்க, செவ்வாய்க்கிழமை பிறந்தீங்களா நீங்கள். ஆமாம், கரெக்டாக இருக்கும். கிழமை தெரியலன்னா அங்கேயே போட்டு பார்ப்போம், செவ்வாய்க்கிழமை பிறந்திருப்பாங்க. அப்புறம் நம்ம வெளியில் யார்ட்டையா பேசியிருந்தா அப்பயும் கிளம்ப கேட்பீங்க, ஹோட்டலில் ஒரு ரிசப்ஷனிஸ்ட்டை கிளம்ப கேட்பீங்க, சாப்பிட்றவங்கள்ட்ட கேட்பீங்க இல்லையா? அதனால இந்த டாபிக் எடுத்த ஒரு முக்கியமான காரணமே அது ஒரு காரணம். நிச்சயமான. இப்போ நம்ம நேர்களுக்காக அந்த கிழமை பற்றி சொல்லுவோம். நம்ம எந்த அளவுக்கு உண்மைங்கிறது எல்லாருமே கமெண்ட் பண்ணணும். ஏன்னா ஜோதிடம் எவ்வளோ அழகான ஒரு உண்மை, சிம்பிளா எவ்வளோ சொல்லி வச்சிருக்காங்க. கிழமையை வச்சு எவ்வளவு சொல்ல முடியும்னா மொத்தம் கட்டத்தை பார்த்து எவ்வளவு சொல்ல முடியும், எவ்வளவு வாழ்க்கை வழிகாட்டும். நல்ல விஷயம் அவ்வளோ இருக்கு ஜோதிடத்துக்குள்ள. அதில் ஃபர்ஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க. ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருப்பாங்கன்னா சூரியன் ஆதிக்கம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க சூரியன் ஆதிக்கம் பெற்றவங்கன்னு அர்த்தம். இப்போ சூரியனை நீங்க நார்மலா பார்க்க முடியுமா? அண்ணா தான் பார்க்கணும். தன்னை எல்லாரும் அண்ணாந்து பார்த்துட்டு போற அளவுல லைஃப்ல இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர் சூரியன் தான் ராஜா. அதே மாதிரி ராஜா போல அவங்க இருக்கணும். அவங்களை யாரும் கண்ட்ரோல் பண்ண விரும்ப மாட்டாங்க. சுயமரியாதை உள்ள நபர்கள். சூரியன் தான் ராஜா, பெண்களா இருந்தா ராணியாவும் அவங்க செயல்படுவாங்க. பெண்களா இருந்தா ராணி. அதுவும் பெண்களை சொல்றோம்னா ஒரு 10 பேர்னாலும் தனியாக அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு தேஜஸ், கம்பீரம், அவங்க உடுத்துற உடை அவ்வளவு நேர்த்தியா அழகா, ஆளுமை திறன் அது தெரியும். அவங்களை பார்த்தாலே ஒரு பெண் அவ்வளவு வசீகரிக்கக்கூடிய தன்மை, ஒரு எதையுமே கையாளக்கூடிய தன்மை, அந்த ஒரு இடத்துல அப்படின்னா கம்பீரமா நடந்து வர்றது, கம்பீரமா பேசுறது, இது அத்தனை செய்யும் அவங்கள்ட்ட இருக்கும், இயல்பாவே இருக்கும். நம்ம தனியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இருக்கிறவங்களை பார்த்து நம்ம கேட்டோம்னாலும் சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை பிறந்தீங்களா கேட்டால் ஆமான்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு அது வேலை செய்யும். அதுமாதிரி பொதுவாகவே ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க அடிமையாக இருக்க பிடிக்காது. இந்த கிழமையில பிறந்தவங்க அரசாங்க உத்தியோகம், அரசியல் இது சார்ந்த விஷயத்துல சரியா அவங்கள நம்ம ட்ரீட் பண்ணோம், முயற்சி அவங்கள அது சார்ந்த விஷயத்துல அவங்க படிக்க வைக்கிறதோ, அது சார்ந்த விஷயத்துல எக்ஸாம் எழுதி நிறைய பாஸ் பண்றாங்களா, இந்த IAS IPS எக்ஸாம் இல்ல கவர்மெண்ட் எக்ஸாம் இல்ல அரசியல் வரணும் ஆசை, இதெல்லாம் அவங்கள சரியா ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அதுல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்குது. அந்த அவ்வளவு விசேஷம் இருக்குது. அதே மாதிரி இவங்களுக்கு ரொம்ப உணவு பிரியர். எது இருக்குதோ இல்லையோ நல்ல டேஸ்டான சுவையான உணவு இருக்கும், அதுதான் மெயின். இவங்களுக்கு கொஞ்சம் சோம்பல் தன்னை உடைய நபர்கள். இந்த இதில் பிறந்தவங்களுக்கு எப்படின்னா சூரியன் உதயம் எப்போ உதிக்குதோ அதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடினாலும் இவங்க எந்திரிச்சிடணும். எந்திரிச்சிட்டா இவங்க லைஃப்பில் நிச்சயமாக நல்லா நிலையை அடைவாங்க, நல்லா வாழ்ந்துருவாங்க. ஆனால் சூரியன் வந்தது பிறகு இவங்க தூங்குறாங்க, எந்திரிக்கலை அப்படின்னா இவங்களுக்கு அவயோகம் ஆரம்பிக்க போதுன்னு அர்த்தம், இல்லை நேரம் சரியில்லை அப்படின்னு அர்த்தம். அப்படி இருந்தா மட்டும்தான் அவங்களால எந்திரிக்க முடியாது. இல்லை இப்படி எடுத்துக்கலாம், வாழ்க்கையில் அவங்க ஜெயிக்கணும் முடிவு பண்ணிட்டா ஆமா சூரியத்துக்கு முன்னாடி எந்திரிச்சிடணும். சூரியத்துக்கு முன்னாடி எந்திரிச்சிட்டாங்கன்னா ராஜா. பொதுவாகவே எப்படின்னா இவங்க யாருக்கும் அடிமை வேலை செய்ய பிடிக்காது. எடுத்து தெரிஞ்சு நிறைய பேர் வேலைக்கு போகாமலும் இருக்காங்க. அதாவது ராஜானா நம்ம ஜாதகத்தை கொடுத்து சில பேர் கேட்பாங்க, நான் போன ஜென்மத்தில் என்னவா பிறந்தேன் அப்படின்னு கேட்பாங்க. ஆனா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, சில பேர் கேட்பாங்க. இதுல ஆண் பிறந்தாலும் சரி, பெண் பிறந்தாலும் சரி, போன ஜென்மத்துல அவங்க ராஜ பரம்பரையில ராஜ குடும்பத்துல பிறந்தவங்க தான் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா ராஜ குடும்பத்தோட டைப் இருக்கும். ஆமா, அவங்களோட குடும்பம் எப்பயும் இப்ப பார்த்தா அப்படிதான் இருக்கும். அவங்க சாதாரண யாரும் வேலை வாங்கிட முடியாது, அப்படிதான் அவங்களோட செயல்பாடு இருக்கும். அப்படி அதனாலதான் பல பேருக்கு வேலைக்கு போகாம சுத்துற ஆளும் இருக்காங்க. இதுல ஆண்கள் சில பேர் பாரம்பரிய சொத்துல வாழ்றவங்க இருக்காங்க, அதுவும் யோகம் தான். பாரம்பரிய சொத்துல வாழ்றவங்க யோகம் இருக்குது.
அதே மாதிரி அரசாங்கத்தில் வந்து சரியாக படிச்சு போயிட்டாங்கன்னா அது மூலம் ஒரு யோகம் இருக்குது. அது மாதிரி ஒரு அதிகாரத்துல இருந்து வேலை பார்க்குற இடத்துல தான் இருப்பாங்க. இல்லாட்டி ஒரு 10 பேருக்கு வேலை வாங்கக்கூடிய இடத்துல மெயின்டைன் பண்ணக்கூடிய இடத்துல வேலை செய்ய அப்படின்னா செய்வாங்க. அதுக்கு சரியான ஆளு. அதே மாதிரி வந்து இவங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்னா உஷ்ணத்தால பிரச்சனை வரும், தலைவலி பிரச்சனை வரும், கண் பிரச்சனை வரும். இது சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. இந்த ஜாதகத்துல வந்து சூரியன் அவங்க பிறந்த மாசம் சித்திரை மாசமா வைகாசி மாசமா இப்படி எந்த மாசத்துல பிறந்திருக்காங்க, அந்த சூரியனை யார் பார்க்குறாங்க பொறுத்து அதுக்கான சரியான ஒரு வழிபாடு பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க அவங்க வந்து ஆயுள் விருத்திக்கும், நோய் நொடி எல்லாம் எதுவுமே வராது. அது மட்டும் கிடையாது, அவங்க வந்து உண்மையிலேயே ராஜாவா வாழ்றதுக்கான வழியை அதை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கு ஜாதகத்தை பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமா அதுல வெற்றியாளர் வந்துருவாங்க. நிச்சயமா நிச்சயமா. இதுல பெரிய விஐபி எல்லாம் இதுல பிறந்திருக்காங்க, அரசியல்வாதிகள் இருக்காங்க, பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் இந்த கிழமையில பிறந்திருக்காங்க. அதிகாரமானவர்கள், சொல்ல போனா சிம்பிளா சொன்னோம்னா அதிகாரமானவர்கள். நிச்சயமா. திங்கட்கிழமை பிறந்தவர்கள் எப்படி வெற்றிருப்பாங்க? திங்கட்கிழமை பிறந்தவங்கன்னா அவங்க பிரதிபலிக்கக்கூடிய தன்மை அதிகம் அவங்கள்ட்ட. எப்படி பிரதிபலிக்க தன்மை அப்படின்னா மற்றவங்க நடிச்சு காட்டுறது, பேசி காட்டுறது, அந்த தன்மை அதிகமாக இருக்கும். இந்த பட்ட பேர் வைப்பாங்க சில பேர், ஒரு சில பேர் தான் ஒரு பேர் இருக்கும், சும்மா ஸ்கூலில் படிக்கும் போதோ இல்லை ஏதோ டைமில் வந்து பட்ட பேர்லாம் வச்சு கொடுப்பாங்க. அந்த பட்ட பேர் வைக்கிற ஆளெல்லாம் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை பிறந்தவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி வந்து யாரோ ஒருத்தர் ரோல் மாடலை வச்சு செயல்படுவாங்க. இவங்கள போல வரணும், அவங்கள போல வரணும் அப்படின்னு ரோல் மாடலை வச்சு செயல்படக்கூடிய நபர். இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா அப்பா தான் ஹீரோ. அப்பா மேலேயும் பாசம் அதிகம், அம்மா மேலேயும் பாசம் அதிகம். சில பேருக்கு அம்மா மேல ஒவ்வொரு பாசமா இருக்கும். மொத்தத்துல அம்மா அப்பா மேல அதிகமா பாசம் வச்சிருக்க நபர்னா இவங்க தான். இவங்களுக்கு வந்து தெய்வம் அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் அம்மா அப்பா தான், அப்புறம் தான் எல்லாமே அப்படின்னு நினைக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சஞ்சார பிரியர். சந்திரன் வந்து அதிகமாக பயணம் போகிற அதிகமாக பயணிக்கக்கூடிய கிரகம். ஒரு ராசி 2 நாள் கடந்து போவார். அப்போ இவங்க அதிகமாக பயணம் போகிறதுக்கு விரும்புவாங்க. கொஞ்சம் அந்த சந்திரன்கிறது வளரும் தேயும். அதாவது எப்படின்னா அதனால வந்து மனம் எப்படின்னா சஞ்சலமாக இருக்கும். இப்போ இருக்கிற ஒரு மனநிலை அடுத்த 6 மணத்துக்கு இருக்காது. அடிக்கடி மனம் மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இடமாற்றத்தை அதிகமாக சந்திப்பாங்க. பயணம் போயிட்டு வர்ற மாதிரி சூழ்நிலை இருந்தது அப்படின்னா இவங்களுக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து உங்க குடும்பத்தில் வந்து உணவு சார்ந்த தொழில் ஏதாச்சும் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். உணவு சார்ந்த தொழில்னா எங்க குடும்பத்தை ஹோட்டல் நினைச்சுப்பாங்க. ஆமா, ஒரு மளிகை கடை வச்சிருக்கலாம், இல்ல ஒரு சேமியா உணவு மேக் பண்றவங்களா இருக்கலாம், ஏதோ ஒரு உணவு சார்ந்த மாவு கடை வச்சிருந்தா கூட உணவு சார்ந்த தொழில் தானே. ஆமா ஆமா ஆமா. ஆனா ஒரு முக்கியமான குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா நல்ல ஸ்டூடெண்ட், எதையுமே கத்துக்கிறது ஆர்வம் இருக்கும். நல்ல ஸ்டூடெண்ட் தான் நல்ல டீச்சர். அப்ப இவங்க நல்ல ஸ்டூடெண்டா இருப்பாங்க, சொல்லிக் கொடுக்கக்கூடிய டீச்சரா இருப்பாங்க. இந்த டீச்சருங்கிற மீன் வந்து நம்ம வந்து அட்வைசரா எடுத்துக்கலாம், மற்ற ஆலோசனை சொல்ற எடுத்துக்கலாம். மொத்தத்தில் வந்து அழகா மற்றவங்களுக்கு ஒரு விஷயத்தை டீச் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதிகம். இவங்களுக்கு வந்து வயசு வித்தியாசம் இல்லாத ஒரு அன்பு கிடைக்கும். வயசு வித்தியாசம் இல்லாத அன்பெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குதுங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்து மற்றவங்கள்ட்ட தாய் அன்போட பழகக்கூடிய தன்மை உங்கள்ட்ட இருக்கு. எல்லாத்தையும் தாய் பாசத்தோட அரவணைச்சு போகக்கூடிய தன்மை அப்படிதான் போகணுங்கிறது இவங்களோட இயல்பான ஆசை. முக்கியமான விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த கிழமை எவ்வளவு வாழ்க்கையில் ஒருத்தங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்து அப்படின்னா, நான் வந்து ஒருத்தங்களுக்கு கிழமை வச்சு ஒரு சின்ன பலன் சொன்னாங்க. நீங்கள் ஒருத்தர் திங்கக்கிழமை பிறந்தாங்க, மலேசியாவில் உள்ளவங்க. நீங்கள் ஏதாவது புத்தகம், அதாவது பேப்பர், நூலகத்துல நிறைய பேர் வேலை பார்க்குறவங்க இருக்காங்க. இந்த ஆசிரியர், அதாவது எப்படின்னா பத்திரிகை ஆசிரியர், இப்படியெல்லாம் வேலை பார்க்குறவங்க இருக்காங்க. நான் கேட்கும்போது மலேசியாவில் ஒரு பத்திரிகையில் அவங்க வந்து எடிட்டராக இருக்காங்க. நான் சொன்னது கரெக்டாக இருந்தால் சந்தோஷமாயிடுச்சு அவங்களுக்கு. அதுக்கு பிறகு இது வந்து நான் புத்தகமாக நடத்தலாம் அப்படின்னு கேட்டாங்க. கட்டாயம் உங்க கிழமை, நீங்க பிறந்த கிழமையே சொல்லுது நீங்க நல்ல ஆசிரியராக வருவீங்க, புத்தகம் நடத்துறது யோகம் இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 10-13 வருஷமா வந்து தரிசனங்கிற புக்கு வந்து மலேசியாவில் வெளிவருது. அந்த ஓனர் வந்து திங்கக்கிழமை பிறந்தவங்க. அருமையான ஒரு ஆசிரியர். புக்கு மக்களுக்கு அவ்வளவு அழகா சொல்லி நிறைய விஷயம் இருக்காங்க. அதுல நம்ம ராசி பலன் எழுதிட்டு இருக்கேன். எதுக்காக சொல்ல வரேன்னா இந்த திங்கக்கிழமை அழகான ஒரு விஷயத்த சொல்லுது, கிழமையே இவ்வளவு விஷயம் சொல்லுது. பிரதிபலிக்கக்கூடிய தன்மை அதிகம். இப்ப இன்னொரு விஷயம் இந்த இடத்துல நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்குது. இப்ப பிரதிபலிக்க தன்மை இருக்கிறனால பக்கத்தில் உள்ளவங்களாம் ஒருத்தங்க டாக்டரா இருக்காங்க, வக்கீலா இருக்காங்க, லாயரா இருக்காங்க, பெரிய பதவியில இருக்காங்க. அதே மாதிரி இடத்துல இப்போ ஒரு நமக்கு தெரிஞ்ச குழந்தை இருக்கலாம். அதே மாதிரி இடத்துல அந்த குழந்தை வளர்ந்தது, திங்கக்கிழமை பிறந்த குழந்தை வளர்ந்தது அப்படின்னா இவங்களும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து அவங்க வளர்த்துறாங்க. பிரதிபலிக்க தன்மை இருக்கனால சின்ன பிள்ளைல இருந்தே வந்து திங்கக்கிழமை பிறந்த குழந்தைகளுக்கு ஒரு ரோல் மாடலை காமிச்சு யாராவது இவர மாதிரி வரணும்ப்பா, இவர் மாதிரி வரணும்பானா அவங்க அது மாதிரி வந்துருவாங்கல்ல. கேட்டாங்க. அதே இல்லாம சுத்தி திரியற ஆளு பக்கத்துல இருக்காங்க, சும்மா சோம்பேறியா இருக்கிறவங்க பக்கத்துல இருக்காங்க அப்படின்னா இவங்களும் அதே மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப இவங்க வசிக்க இடம் கூட சரியா இருக்கும் அப்படிங்கிற இந்த இடத்துல நம்ம குறிப்பிட வேண்டியது. நிச்சயமா. செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள், செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்கன்னா அப்படின்னா செவ்வாயோட ஆதிக்கம் உள்ளவங்கண்ணே. செவ்வாய்ங்கிறது வந்து அப்படின்னா ஆளுமை திறன், வீரன், மற்றவங்க எல்லாரும் பாதுகாப்பு கொடுப்பவர்கள். நிறைய பேர் வந்து அப்படின்னா
இந்த பிராணிகள் மீது அதீதமான பாசம் இருக்கும். பிராணிகளை வளர்க்குறது, பிராணிகள் மீது அதிகமான பாசம் இருக்கிறது இவங்களோட இயல்பான குணம். நிறைய பேர் வந்து இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க போலீஸ் துறையில், இராணுவ துறையில், அதாவது பாதுகாப்பு செக்யூரிட்டி பணியில் இருக்கிறவங்க நிறைய பேர் இதில் இருக்காங்க. இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களை வந்து எப்படின்னா அட்வைஸ் பண்ணக்கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது. அன்பாக சொன்னால் மட்டும் தான் கேட்பாங்க. செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க நல்லா போல்டாக இருப்பாங்க, தைரியமாக இருப்பாங்க. நான் எப்போதும் ஒரு வார்த்தை சொல்லுவேன், துணிஞ்சவங்க எப்பவுமே ஜெயிச்சுவாங்க, துணிஞ்சவங்க துக்கம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களுக்கு பொருந்தும். எதுலையுமே தைரியமாக இறங்கி பார்க்குறது அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும், துணிச்சல் அதிகம். இதில் வந்து இன்னொரு நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த செவ்வாய்க்கிழமை யாராவது குழந்தை பிறந்தாங்க அப்படின்னா விளையாட்டில் ஸ்போர்ட்ஸில் வந்து ஆர்வமாக இருந்தாங்கன்னா அதை வந்து நம்ம ஊக்குவிக்கணும். அது இல்லாமல் நம்ம வந்து விளையாட போகாத படி அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தக்கூடாது. ஏன்னா விளையாட்டில் தான் அவங்க ஜெயிப்பாங்க. உலக புகழ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, விளையாட்டுல உலக புகழ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் நிறைய பேருக்கு செவ்வாய்க்கிழமைக்கு பலன் சொல்லும் போது சார் எனக்கு ரொம்ப ஆர்வம் வந்தது, நல்லா இப்போ கிரிக்கெட் விளாடுவேன், நல்லா ஃபுட்பால் விளாடுவேன், ஆனால் எனக்கு வந்து வீட்டில் வந்து தடையாயிடுச்சு, படிக்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு, உண்மையிலேயே நல்லா அதில் இருந்தது நல்லா ஒரு நல்ல டெவலப் வந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாலும் நிறைய பேர் பார்த்துருக்கேன். எக்ஸாம்பிள் நான் அதில் பிறந்த சில ஸ்போர்ட்ஸ் மேன்னு சொல்கிறேன்னே, நம்ம MS தோனி அவர் தெரியும், உலகத்தே தெரியும், அவ்வளோ புகழ் கிடைச்சிருக்கு அவருக்கு. அது மட்டும் ஆளுமை திறன், நல்ல கேப்டன், சிறந்த பேட்டிங் வந்தாருன்னா ஒரு ஆட்டத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய அளவுக்கு பவர், அதாவது மேன் பவர்னு சொல்லுவாங்களே, அது செவ்வாய்க்கிழமை அதிகம். ஸ்போர்ட்ஸ் நம்ம உடல் பலம், அதான் போலீஸ் ஆகணும்னு சொல்றது. அப்போ வந்து அதே மாதிரி ரொனால்டோ வந்து பார்த்தீங்கன்னா கால்பந்து ஆட துறையில் வந்து நம்பர் 1 கோடிகளை குவிச்சிட்டு இருக்காரு. அவரும் உலக பிரசித்தி பெற்ற ஒரு நபர். எதுக்காக சொல்ல வரோம்னா, சரியா இயக்கிட்டோம் அப்படின்னா ஒரு குழந்தைய ஒரு சரியா வழிகாட்டுறதுக்கு இந்த கிழமையே ஒரு பயனுள்ளதா இருக்குது அப்படிங்கிறத நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். இப்போ பொதுவாக செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்கள்ட்ட நீங்கள் தான் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க, நல்லா ஞாபகம் இருக்கு. சரி, அவங்க ஆர்டர் பண்ணால் வேலையே பார்க்க மாட்டாங்க, ஆமாம், ரெக்வஸ்ட் பண்ணி தான் அவங்களை பண்ண வைக்கணும். அதுதான் அன்புக்கு மட்டும் தான் அடி பண்ணுவாங்க. அவங்கள அதிகாரம் பண்றதோ அட்வைஸ் பண்றதோ கேட்கவே மாட்டாங்க. அது வந்து அவங்களுக்கு பிடிக்காத விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த செவ்வாய் வந்து பொதுவாக ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் சொல்லுவாங்கல்ல, ஜாதகத்தில் வந்து செவ்வாய் எங்க இருக்குது, அந்த செவ்வாய் கிரகத்தை யார் பார்க்குறாங்கிறது முக்கியம் பார்க்கணும். எதுக்காகன்னா, இவங்களுக்கு வந்து இந்த லைஃப் பார்ட்னர் அமைகிறதுல பிரச்சனை இருக்குது, திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருக்குது. பெரும்பாலும் ஒரு 80% வந்து பிரச்சனையை சந்திக்கிறாங்க, அதுல ஏமாற்றத்தையோ மன கஷ்டத்தையோ சந்திக்கிறாங்க. ஆனா ஜாதகத்துல செவ்வாய் நல்ல இடத்துல இருந்து குரு பார்த்தாலும் அதுல இருந்து தப்பிக்க வாய்ப்பு இருக்குது. நிச்சயமா நிச்சயமா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அந்த இடத்துல பதிவு பண்ணிக்கணும். நிச்சயமா. புதன்கிழமை பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க? புதன்கிழமை பிறந்தவங்கன்னா எப்பவுமே புதனுடைய ஆதிக்கத்துல பிறந்தவங்கன்னு அர்த்தம். நம்ம எப்படி எடுத்துக்கோம் அப்படின்னா, பேச்சு திறமை உடையவர், விகட கவியான பேச்சு. இப்ப நம்ம உதாரணத்துக்கு நம்ம அண்ணா, அறிஞர் அண்ணா வந்து புதன்கிழமை பிறந்தவர். அவர் சொல்லுவாங்க, ஒரு விளையாட்டு கூட சொல்லுவாங்க, அவர் பேச்சு வந்து எதிர்மனோட பேசுவார். ஒரு கூட்டத்துக்கு லேட்டா வந்தாரு, மாதமோ சித்திரை மணியோ பத்தரை வருவது நித்திரை அப்படி சொல்லி இந்த எதிர்மனோட பேசி அவ்வளோ அழகா பேசக்கூடிய ஒரு நபர். ஒரு காலேஜுக்கு போகும்போது கூட ஃபர்ஸ்ட் அவர் பார்த்துட்டு எல்லாம் சத்தம் போட்டாங்க. ஆனா அவர் பேச பேச எப்படா அவர் பேச்சு கேட்கறது அவ்வளோ ஆர்வம், நிறுத்தாம பேச சொல்லி அவ்வளோ சத்தம் போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு பேச்சு திறமை உள்ள நபர்னு அர்த்தம். அப்போ பெஸ்ட் மீடியேட்டர், அவங்கள போல யாரும் பேச முடியாது, அழகா பேசுவாங்க, எந்த இடத்துல எப்படி பேசணுங்கிற திறமை இருக்கும், புத்திசாலித்தனம் அதிகம், உடனே ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. கொஞ்சம் சென்சிட்டிவ், சின்ன விஷயத்துக்கும் ஓவரா சந்தோஷப்பட்டுருவாங்க, சின்ன விஷயத்துக்கும் ஓவரா கோவப்பட்டுருவாங்க. இந்த 2 குணமும் அவங்கள்ட்ட இருக்குது. மொத்தத்தில் புத்திசாலித்தனம். இவங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து இந்த நரம்பு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, நரம்பு சார்ந்த பிரச்சனை, ஸ்கின் ப்ராப்ளம். புதன் ஜாதகத்துல ஏதாவது ஜாதகத்துல வந்து புதன் வந்து எந்த நிலையில இருக்குன்னு பார்த்துக்கணும். புதன் வந்து மோசமான நிலையில இருந்தது அப்படின்னா நரம்பு பிரச்சனையோ ஸ்கின் ப்ராப்ளமோ வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஜாதகத்துல புதன் நல்லா இருந்தது அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி இருந்தது அப்படின்னா ஜாதகத்துல புதன் எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல சில கோவில் வழிபாடு பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமா அதுல இருந்து மீண்டும் வந்து இந்த புத்திசாலித்தனத்துக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நல்ல வியாபாரி, தந்திரம் அறிந்தவர்கள், பேச்சாளர்கள் நிறைய பேர், நிறைய மேடை பேச்சாளர்கள் வந்து பட்டிமன்ற பேச்சாளர்கள், மேடை பேச்சாளர்கள் தந்திரம் அறிந்து பேசுவார்கள். யாரை எப்படி பேசி விழுத்த முடிங்கிற அந்த அந்த சின்ன இது தெரியும், யாரை எப்படி பேசி விழுத்துங்கிற அந்த நுணுக்கம் தெரிந்த நபர் அப்படின்னு சொல்லிடலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா நிறைய வந்து ரிப்போர்ட்டரா இருக்காங்க, மீடியா துறையில இருக்காங்க, நிறைய பத்திரிகை ஆசிரியராவோ மீடியேட்டராவோ நிறைய பேர் இருக்காங்க. இதுல நிறைய இப்போ வெளிநாட்டுகள் தூதுவரெல்லாம் நம்ம நியமிக்கிறாங்கல்ல, நீங்களாம் அவங்களாம் எடுத்து ஜாதகத்தை பார்த்தீங்க அப்படின்னா புதன்கிழமை பிறந்தவங்களா இருப்பாங்க. வெளிநாட்டு தூதுவர்களா இருக்கட்டும், எதுக்காக இருக்கட்டும், இந்த பஞ்சாயத்து பேசுற பெருமை பார்த்தீங்கன்னா புதன்கிழமை பிறந்தவங்களா இருப்பாங்க. அப்ப அந்த புதனுடைய தன்மையை அவங்க வெளிப்படுத்திட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு நாலேஜான நபர் அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமா எப்பொழுதுமே சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய நபர், இவங்க எப்பொழுதுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க. இந்த ஒரு விஷயத்தையும் வந்து சுறுசுறுப்பா இருந்து செயல்படுத்தக்கூடிய நபர், நல்ல ஒர்க்கர் அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துக்கலாம். நிச்சயமா. வியாழக்கிழமை பிறந்தவர்கள், வியாழக்கிழமை பிறந்தவங்க வந்து குருவோட அம்சம் பெற்றவங்க. இவர் தான் வந்து குருனா வந்து
நிதிக்கும் இவர் தான் காரணம், நீதிக்கும் இவர் தான் காரணம். அப்போ வந்து நிறைய ஃபைனான்ஸ் துறையில் இருக்கிறவங்க, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, அக்கௌண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயத்தை பார்க்குறவங்க எல்லாமே வந்து இந்த வியாழக்கிழமை பிறந்தவங்களா இருக்காங்க. நீதித்துறையில் ஜட்ஜு நிறைய பேர் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுற இடத்துல இருக்கக்கூடிய நபர்களும் வந்து வியாழக்கிழமை பிறந்தவங்க தான். மொத்தத்தில் அறிவு அடிப்படையாக வச்சு செயல்படக்கூடிய நபர்கள். இந்த குரு தான் இந்த கிரகங்களையே வந்து பெரிய கிரகம் அப்படி சொல்லுவாங்க. உங்கள் சில விஷயம் வந்து உங்களுக்கு பாதம் பெருசாக இருக்கலாம், இல்லை உடம்பே வந்து கொஞ்சம் கனத்த உடம்பாக உள்ளவங்களா இருக்கலாம். இவங்களுக்கு பெரும்பாலும் வந்து பிரச்சனைன்னு வந்தீங்கன்னா வயிறு சார்ந்த பிரச்சனை வருங்க. வயிறு சார்ந்த பிரச்சனை தான் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து ஜாதகத்தில் குரு எப்படி இருக்காரு, அந்த குருவை யார் பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்த்து அந்த குருவுக்கான வழிபாடு செய்யும் போது இவங்களுடைய ஆயுளும் ஆரோக்கியமும் ஜெயிக்கிறது மட்டும் கிடையாது, இந்த இவங்க அறிவு இருக்காங்கல்ல, சில பேர் படிச்சிருப்பாங்க, நல்லா படிச்சிருப்பாங்க, சரியான வேலை இல்லாமல் இருக்கும், சரியான அது மதிப்பு கிடைக்காம இருக்கும். அப்போ அதோடைய அந்த மதிப்பு கிடைக்கிறதுக்கும் அதுக்கான சரியான உத்தியோகம் கிடைக்கிறதுக்கும் இல்லை பதவி உயர் கிடைக்கிறதுக்கும் குரு எப்படி இருக்காரு அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்தாப்புல சில விஷயத்தை நம்ம இயக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமா ஜெயிச்சிடலாம். அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, இவங்களுக்கு வந்து ரொம்ப குழந்தைகளை அதிகமாக பிடிக்கும், இல்லை குழந்தைகளுக்கு வந்து இவங்களை ரொம்ப பிடிக்கும். குழந்தை மனசு மாதிரியே வெளியில பார்க்கறது ரஃபா இருப்பாங்க, மனசுல உள்ள குழந்தை மாதிரியே இருக்கக்கூடிய நபரும் இவங்க தான். நீங்க பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப மஞ்சள் நிறம் வந்து அதிகமாக கை கொடுக்கும். இவங்க வந்து ரொம்ப பிரச்சனை அப்படி இருக்கு அப்படின்னா எல்லோ சப்பைன்னு சொல்லுவாங்க, அதாவது மஞ்சள் புஷ்பராகம் சொல்லுவாங்க. அந்த ஸ்டோனை வந்து ஜாதகத்தை பார்த்து அணிஞ்சிட்டாங்க. இப்ப சொன்னது ரைட், ஜாதகத்தை பார்த்து அணிஞ்சுக்கணும். பார்த்த உடனே டக்குன்னு அது மஞ்சள் புஷ்பம். ஆமா, எல்லாரும் செட் ஆயிடாது. எப்பவுமே ஜாதகத்தை பார்த்துட்டு அணிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இவங்க லைஃப்ல சூப்பரா வருவாங்க. அதாவது எல்லாரும் மதிக்கிற இடத்துல இருப்பாங்க, மதிப்புமிக்க மனிதர்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்களை சிம்பிளா சொல்லணும்னா மதிப்புமிக்க மனிதர்கள். நிச்சயமா நிச்சயமா. வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள், வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க பாத்தீங்கன்னா சுக்கிரனோட ஆதிக்கம் உள்ளவங்க. இதுல பிறந்தவங்க வந்து எப்பவுமே நீட் அண்ட் கிளா இருப்பாங்க, பாக்குறதுக்கு பளிச்சுன்னு இருப்பாங்க, தனியா அடையாளம் தெரியும். அது குறிப்பா பார்த்தோம்னா இந்த ராசியில பிறந்த பெண்கள் இருக்காங்களே அவங்கள வந்து மகாலட்சுமின்னு சொல்லலாம். அவங்களை பார்த்து இப்ப மேக்கப்பே அவசியமே இல்லை, அழகா இருப்பாங்க. ஆனாலும் அவங்க மேக்கப்ல ஆர்வம் இருக்கும். நிறைய மேக்கப்ல ஆர்வம் இருக்கக்கூடிய நபர் மட்டும் கிடையாது, அது சார்ந்த தொழில் பண்றவங்களும் அதுல இருக்காங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட், அதாவது பியூட்டிஷியன் சார்ந்த தொழில் பண்றவங்க இருக்காங்க. அதே மாதிரி டிசைன் ஒர்க்கரா இருக்காங்க. ஒரு விஷயத்தை அழகுபடுத்தணும், ஒரு வீட்டை அழகுபடுத்தணும், ஒரு நபரை அழகுபடுத்தணும், இல்ல எந்த ட்ரெஸ் போட்டு அழகா இருக்கும் அப்படின்னா அவங்கள்ட்ட கேட்டா பக்க ஐடியா கொடுப்பாங்க. அப்ப டிசைனிங் ஃபீல்ட், ஃபேஷன், இன்டீரியர் எல்லாத்துலயும் அவங்க தான் இருப்பாங்க. ஆமா, நிறைய பேர் இதுல வந்து கலைத்துறை இருக்காங்க. நிறைய பேர் சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்படுற நபர்களும் இதுல உள்ளவங்க தான். பொதுவா வெள்ளிக்கிழமை வந்து ஆண் குழந்தை பிறக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. உண்மையிலேயே வெள்ளிக்கிழமை பிறக்கிறது ஒரு யோகம். நல்ல வீடு, நல்ல வாகனம், லக்ஸுரியான வாழ்க்கை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்க சும்மா சிம்பிளா ஒரு வண்டியை எடுத்தா கூட அந்த வண்டியை தொடச்சிட்டு சுத்தம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. கேட்டு பாத்தீங்கன்னு சொல்லுவாங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. ஓ, டெய்லி துறப்பாங்க. ஆமா, வண்டியை வெளியே எடுத்தாலும் செக் பண்ணி தான் இருப்பாங்க. ஓ, வாகனத்தின் மீது அதீதமான ஆர்வம் இருக்குது. நிறைய பேர் இதுல பிறந்தவங்க வந்து வாகன தொழில் பண்றவங்களும் இருக்காங்க, கலைத்துறையில் இருக்காங்க. மொத்தத்துல வந்து கலை உணர்வு அதிகம். அதுல இதுல வந்து குறிப்பா பெண்கள் சொன்ன அழகுன்னு 100 பேர்ல இருந்தாலும் தனியா தெரியக்கூடிய அழகு. ஆண்களா பெண்கள்? அதாவது இதுல பிறந்த பெண்கள் வந்து 100 பேர்ல இருந்தாலும் தனியா அடையாளம் தெரியக்கூடிய நபர். எப்படி அப்படின்னா அவங்க போடுற ட்ரெஸ்ஸுனால அவங்களுக்கு அழகா, இல்லை அவங்களால அந்த ட்ரெஸ் அழகான்னு தெரியாது. அந்த அளவுக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸுக்கே மதிப்பு கொடுக்குற ஒரு அழகு மகாலட்சுமி. ஆண்கள் அப்படித்தானே இருப்பாங்க, ஆண்கள் அதில் அப்படி இருப்பாங்க. இது வந்து பெண்கள்னா பொதுவாக மகாலட்சுமி நாள் சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமை, அதெல்லாம் கூடுதல் உண்டு, இது உண்டு. ஆண்கள் அப்படிதான் இருப்பாங்க. இவங்களுக்கு எப்பவுமே கையில ரொக்க பணம் இருக்கணுங்க. ஒண்ணு பணம் கையில இருக்கணும், இல்லாட்டி கேட்டா கொடுத்து உதற நபர் இருக்கணும். அப்பதான் இவங்களுடைய ஆயுள் விருத்திக்கும். அது மட்டும் கிடையாது, சுக்கிரன் வந்து ஜாதகத்துல நீச்சமோ பகையோ இல்லாம இருக்கணும். நல்ல நிலையில இருந்தது அப்படின்னா இவங்களுக்கு நல்ல பணம் கிடைக்கும், நல்ல யோகம் இருக்கும். இப்ப நான் சொல்லியிருக்கேன் நல்ல வீடு, நல்ல வாகனம் எல்லாம் கிடைக்கும் சொல்லியிருக்கேன். சில பேருக்கு அது இல்லாம கூட இருக்கலாம். அதுக்கு வந்து ஜாதகத்துல சுக்கிரன் எப்படி இருக்காரு அப்படிங்கிறத மெயினா நம்ம பார்த்துக்கணும். சுக்கிரன் நல்ல நிலையில இருந்து சுக்கிரன் இருந்து எந்த கிரகம் பார்க்குதோ, இல்ல சுக்கிரனுடைய தசா புத்தி எப்போ வருதோ அந்த காலகட்டங்களில் நாம சொல்றதெல்லாம் 100% நடக்கும். மொத்தத்துல வந்து அழகு கலைகளுக்கு காரகன், வாகன பிரியர், இதுல எல்லாம் வந்து அவங்க ரொம்ப ஆர்வமுடையவங்க. நீங்க ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போனா கூட அந்த ஹோட்டல் நீட்டா இருக்கணும், சுத்தமா இருக்கணும், அப்பவே சாப்பிடுவாங்க, இல்லாட்டியும் வந்து சாப்பிட மாட்டாங்க. இதுல பிறந்த பெண்களை வந்து கல்யாணம் பண்ற ஆண்களுக்கு வந்து மிகப்பெரிய யோகம். ஏன்னா எல்லா விதமான லட்சியம் கடாச்சமும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது, விசேஷம். ஆனா இன்னொரு விஷயம் இந்த இடத்துல சொல்லணும்னா இவங்க வந்து எல்லாரோடையும் அனுசரிச்சு போக மாட்டாங்க. அது குறிப்பா பெண்கள் வந்து எல்லாரோடையும் அனுசரிச்சு போற தன்மை வந்து உங்களுக்கு குறைவு. எல்லாரோடையும் அனுசரிச்சு போக மாட்டாங்க. ஆனா இவங்க யாரோட அனுசரிச்சு போறாங்களோ அவங்களுக்கு யோகம்னு அர்த்தம். அப்போ வந்து அப்படி ஒரு விஷயம் இதுல இருக்குது. மொத்தத்துல வந்து ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி நல்ல யோகம், நல்ல வீடு, நல்ல வாகனம் எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு இதுல இருக்குது. வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள். வெள்ளிக்கிழமை. சனிக்கிழமை பிறந்தவர்களுக்கு, சனிக்கிழமை பிறந்தவங்க பாத்தீங்க அப்படின்னா தத்துவ வித்தகம் அறிந்தவர்கள், உண்மையான தத்துவ வித்தகம் அறிந்தவர்கள்.
உண்மை எங்கே இருக்குதோ உண்மை தேடுதல், நீதி, நேர்மை, நியாயம் அப்படின்னு இருப்பாங்க. இவங்களை சுட்டு போட்டால் கூட ஏமாற்றுறதோ பொய் சொல்கிறதோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வராது. யாரையும் மனசார கூட கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர். அன்பே சிவம் அப்படிங்கிற தத்துவம் வந்து இங்கே வந்து அவங்களுக்கு பிரதிபலிக்கும். ஏன்னா அந்த சனி தான் சொல்லுவாங்க நீதிமான், நேர்மை, நீதி எல்லாத்துக்கும் அவர் தான் வந்து கர்மகாரகன். என்ன கர்மம் பண்ணுறது, நீங்கள் செஞ்ச செயல் என்னவோ அதுக்கு தகுந்தாப்புல ஒரு பலனை கொடுக்கறது தான் சனி பகவான். நீங்கள் சனிக்கிழமை பிறந்த யார் வேணாலும் கேட்டு பாருங்க, அவங்க வந்து எப்படின்னா யார் வேணாலும் பாருங்க, அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா முகம் வந்து உம்முன்னு தான் இருக்கும். எப்போதுமே வந்து அவங்க முகத்தில் சிரிப்பு பார்க்க முடியாது. எப்போ சிரிப்பு பார்க்கலாம் தெரியுங்களா, நல்லவங்களை பார்க்கும்போது, நல்ல விஷயங்களை பார்க்கும்போது, அவங்களுக்கு பிடிச்சவங்களை பார்க்கும்போது மட்டும்தான் அவங்க அகமும் முகமும் சிரிக்கும். அது வரையும் இறுக்கமாக தான் இருக்கும். இன்னொரு விஷயம் நான் சொல்ல பாருங்களேன், எந்த அளவுக்கு ஜோதிடம் நம்ம வந்து பயனுள்ளதாக இருக்குது, எந்த அளவுக்கு வந்து நம்ம விஷயத்தை கேட்ச் பண்ணலாம், ஒரு விஷயத்தை சொல்லலாங்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் சனிக்கிழமை பிறந்தவங்கள்ட்ட போய் நான் உங்க மேலே பாசம் வச்சிருக்கேன், அன்பு வச்சிருக்கேன், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நீங்கள் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் என்ன தான் கேட்பாங்க, நிஜமா உண்மையானு கேட்பாங்க. இந்த வார்த்தை கேட்காம கட்டாயம் இருக்க மாட்டாங்க. நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா அவங்க உண்மையான அன்பு தான் இருக்காங்க. ஆனால் அவங்கள்ட்ட பழகுறவங்களாம் உண்மையா இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் அவங்கள கடந்த காலங்களில் சில ஏமாற்றங்களை சந்திச்சு வந்திருப்பாங்க. அதனால யாரையுமே நம்புற ஒரு தன்மை அவங்கள்ட்ட இருக்காது. ஆனால் உண்மையான பாசத்துக்கு கட்டுப்படுவாங்க. அன்புக்காக செருப்பாக கூட தேவைக்கூடிய நபர்கள். கடின உழைப்பாளி. இவங்களுக்கு கடின உழைப்பு தான் இவங்களை ஆயுள விருத்திக்கும். ஜாதகத்துல வந்து சனி வந்து உச்சமாகவோ ஆட்சியாகவோ நல்ல இடத்துல இருந்தது, குரு பார்க்க இருந்தது அப்படின்னா இவங்களுடைய லெவலே வேற. இன்னொரு விஷயம் இந்த இடத்துல குறிப்பா சொல்றேன், பெரும் மக்கள் கூட்டத்தை வசீகரிக்கக்கூடிய நபர்களும் இவங்க தான். ஒரு பெரிய கூட்டத்தையே வசீகரிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கிழமையில பிறந்தவங்களுக்கு இருக்குது. உதாரணத்துக்கு வந்து நம்ம இளைய தளபதி விஜய், அல்டிமேட் ஸ்டார் அஜித், இவங்க 2 பேருமே சனிக்கிழமை பிறந்தவங்க. ஒரு பெரிய மக்கள் கூட்டத்தை வசீகரிச்சிருக்காங்க. அது வந்து உண்மையா ரியாலிட்டியா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இயல்பா இருக்கும். அவங்கள்ட்ட பழகி பார்த்தா தெரியும் இந்த தன்மையெல்லாம் இருப்பாங்க. அப்போ வந்து யாரு நம்ம நம்புறாங்களோ, யாரு நமக்கு வந்து விசுவாசமா இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இவங்கள்ட்ட வந்து எப்படின்னா ஹெட் வெயிட்டா இருக்கக்கூடாது. யாராச்சும் ஹெட் வெயிட்டா இருந்தாலோ அவங்களெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது. அன்பா இருக்கிறவங்க மட்டும் தான் பிடிக்கும். மொத்தத்தில் அன்பே சிவம். அதான் சனிக்கிழமை பிறந்தவங்க, பாசமானவங்க. நிச்சயமா நிச்சயமா. ரொம்ப ரொம்ப நன்றி வெற்றி. உங்க பொண்ணா நேரத்தை செலவழிச்சு நம்ம நேருக்கு ஒரு விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சுகமே சொல்லு வெற்றி. ரொம்ப நன்றிங்க.